போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 1, பகுதி 25. இளவரசர் நிக்காலஸ் ஆண்ட்ரிவிச் பால்கோன்ஸ்கியின் எஸ்டேட்டான பால்ட் ஹில்ஸ் என்ற இடத்தில் வாலிப இளவரசர் ஆண்ட்ரூவையும் அவரது மனைவியையும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வயதான இளவரசரின் வீட்டில் நடக்கும் நித்திய வேலை முறைகள் எதுவும் மாறுபடவில்லை. பிரிஷியாவின் மன்னர் என்று கேலியாக உயர் வட்டாரங்களில் அழைக்கப்படும் பிரதம ஜெனரல் இளவரசர் நிக்காலஸ் ஆண்ட்ரிவிச் தாம் பால் சக்கரவர்த்தியால் தமது கிராமாந்திர எஸ்டேட்டுக்கு நாடு கடத்தப்பட்டதிலிருந்து தொடர்ச்சியாக அங்கேயே தனது குமாரி இளவரசி மேரியுடனும் அவளுடைய தோழி குமாரி பௌரியன் உடனும் வசித்து வந்தார். புதிய சக்கரவர்த்தியின் ஆட்சியில் அவர் நகரத்திற்கு திரும்புவதற்கு உரிமை பெற்றிருந்தாலும் அவர் கிராமத்திலேயே தொடர்ந்து வசித்து வந்தார். அவரை யாருக்காவது பார்க்க விருப்பம் இருந்தால் மாஸ்கோவிலிருந்து 100 மைல் கடந்த பால்ட் ஹில்ஸுக்கு வரட்டும் என்றும் தமக்கு யாரும் எதுவும் தேவையில்லை என்று சொல்லி வந்தார். மனிதரின் கெட்ட செய்கைகளுக்கு சோம்பேறித்தனம், மூட நம்பிக்கை ஆகிய இரண்டும் தான் மூல காரணங்கள் என்றும், நல்ல செய்கைகளுக்கு சுறுசுறுப்பும் புத்திசாலித்தனமுமே காரணங்கள் என்றும் அவர் சொல்வதுண்டு. தமது குமாரிக்கு தாமே படிப்பு சொல்லி கொடுத்தார். இந்த அடிப்படையான 2 நல்ல குணங்கள் அவளிடம் வளர்வதற்காக அட்சர கணிதத்தையும் க்ஷேத்திர கணிதத்தையும் அவளுக்கு அவர் 20 வயதாகிற வரையிலும் சொல்லி வந்தார். அவளுடைய நேரம் முழுவதிலும் அவளுக்கு வேலை இருக்கும்படி அவர் ஏற்பாடு செய்தார். தாமும் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருப்பார். தமது ஞாபக குறிப்புகளை எழுதுவதும், உயர் கணிதங்களில் கணக்குகள் செய்வதும், கடைசல் இயந்திரத்தில் பொடி டப்பிகளை செய்வதும், தோட்ட வேலை செய்வதும், அல்லது அவருடைய எஸ்டேட்டில் எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டிருக்கும் கட்டிட வேலைகளை மேற்பார்வையிடுவதும் அவரே பார்த்து வந்தார். ஒழுங்கு என்பது காரியங்களை செய்வதற்கு ஒரு முக்கியமான அடிப்படை அவசியமாதலால் அவருடைய வீட்டு வேலைகளில் ஒழுங்கு என்பது உச்சஸ்தானத்தில் அடைந்தது. அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரியான நிலைமையில், அதே மணியில், அதே நிமிஷத்தில் தமது மேஜைக்கு வருவார். அவரை சுற்றி உள்ளவர்களிடம் குமாரியில் இருந்து அடிமைகள் வரை எப்பொழுதும் இளவரசர் கண்டிப்பாகவும் விடாமல் வேலைகளை வாங்குபவராகவும் இருந்தபடியால் கடின சித்தம் அவர் கொள்ளாமலேயே சில கடின சித்தம் கொண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயத்தையும் மரியாதையும் அவர் பெற்று வந்தார். அவர் வேலையிலிருந்து விலகி ஓய்வு பெற்று வந்த போதிலும் அரசியல் விவகாரங்களில் தற்சமயம் எந்த விதமான செல்வாக்கும் அவருக்கு இல்லாமல் இருந்த போதிலும் அவருடைய எஸ்டேட் உள்ள மாகாணத்திற்கு புதிதாக நியமிக்கப்படும் ஒவ்வொரு உயர்தர அதிகாரியும் அவரே வந்து பார்ப்பது தமது கடமை என்று கருதினார். அப்படி வரும் அதிகாரிகள் உயர்தரமான அவருடைய முன்னறையில் அவருடைய தோட்டக்காரர்களோ கட்டிட நிபுணர்களோ அல்லது இளவரசி மேரியோ காத்து கொண்டிருப்பது போல குறிப்பிட்ட நேரத்தில் இளவரசர் அங்கே வருகிற வரையில் காத்திருப்பார்கள். இந்த முன் அறையில உட்காரும் ஒவ்வொருவரும் அவருடைய படிப்பு அறையிலிருந்து பிரம்மாண்டமான கதவை திறந்து கொண்டு அவர் வரும்போது ஒரே மாதிரியான மரியாதையும் பயத்தையும் கூட அவர்கள் அனுபவித்தார்கள். கதவு திறந்து கொண்டு அந்த சிறிய கிழவர் பவுடர் போட்ட டோப்பாவோடும் மெலிந்த சிறிய கைகளோடும் அடர்த்தியாய் வளர்ந்த நரைத்த புருவங்களோடும் காட்சியளிப்பார். அவர் முகத்தை சுளிக்கும் போது சில சமயம் அவருடைய புருவங்கள் அவருடைய புத்தி கூர்மையையும் இளமையும் கொண்ட மினுமினுப்பான கண்களின் பிரகாசத்தை மறைத்து விடுவதுண்டு. இளம் தம்பதிகள் வந்து சேர வேண்டிய அன்றைய தினம் காலையில் இளவரசி மேரி வழக்கம் போல குறிப்பிட்ட நேரத்தில் காலை வந்தனத்திற்கு முன் அறைக்குள் நடுக்கத்தோடு சிலுவை குறி காட்டிக்கொண்டு தனிந்த குரலில் பிரார்த்தித்து கொண்டு வந்தாள்.
ஒவ்வொரு காலையிலையும் அன்றைய தினம் பேட்டி நல்ல விதமாய் நடந்து முடிய வேண்டும் என்று பிரார்த்திப்பாள். அதன் முன்னறையில் உட்கார்ந்து இருந்த ஒரு வயதான பவுடர் போட்ட வேலைக்காரன் மெதுவாய் எழுந்து தனிந்த குரலில், தயவு செய்து உள்ளே போங்கள் என்றான். கதவின் வழியாக கடைசல் எந்திரத்தின் ஒழுங்கான ரீங்காரம் கேட்டது. இளவரசி பயத்தோடு கதவை திறந்தாள். சப்தம் இல்லாமலும் சுலபமாகவும் கதவு திறந்தது. வாசலில் இவள் நின்றாள். இளவரசர் கடைசல் எந்திரத்தின் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் திரும்பி பார்த்துவிட்டு தமது வேலையை தொடர்ந்தார். அந்த பிரம்மாண்டமான படிப்பு அறை முழுவதும் சாமான்கள் நிறைந்திருந்தன. அடிக்கடி அவை உபயோகப்படுபவை என்று தோன்றியது. ஒரு பெரிய மேஜை மீது புத்தகங்களும் பிளான்களும் கிடந்தன. உயரமான முன்னால் கண்ணாடி போட்ட புஸ்தக பீரோக்களில் பூட்டுகளிலே சாவிகள் தொங்கவிடப்பட்டன. ஒரு உயரமான எழுதும் மேஜை மீது ஒரு பாடப்புத்தகம் திறந்து கிடந்தது. கடைசல் இயந்திரமோ அதற்கு பக்கத்தில் தயாராக ஆயுதங்களும் சுற்றிலும் மரத்தூள்கள் சிதறியும் கிடந்தன. இவையெல்லாம் தொடர்ச்சியான பலதரப்பட்ட ஒழுங்கான வேலைகளை காட்டின. வெள்ளி வேலைப்பாடுள்ள டார்க் ஜோடு அணிந்த அந்த காலின் மிதிகளும் மெலிந்த தசை கொண்ட கையின் உறுதியான அழுத்தமும் அந்த இளவரசர் அந்த கிழ வயதிலும் உறுதியான சரீர வலிமையும் வேகமும் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டின. கடைசல் இயந்திரத்தை மேலும் சில சுற்றுகள் சுற்றிய பின்பு அவர் பெடலில் இருந்த தமது பாதத்தை எடுத்து உளியை சுத்தம் செய்து கடைசல் இயந்திரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு தோல் பைக்குள் அதை போட்டுவிட்டு மேஜைக்கு வந்து தமது குமாரிக்கு அழைப்பை விடுத்தார். அவர் எப்பொழுதும் தமது குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்வதில்லை. ஆகவே ஷவரம் செய்யாத கட்டை ரோமங்கள் நிறைந்த தமது கன்னத்தை அவளுக்கு காட்டி அவளை பரிவோடும் கவனத்தோடும் பார்த்து, ஆனால் கண்டிப்பான குரலில் சொன்னார், சௌக்கியமா இருக்கியா? அப்படியானால் கீழே உட்காரு என்றார். க்ஷேத்திர கணிதத்தில் தாம் எழுதி வைத்திருந்த பாடல்கள் அடங்கிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு காலினால் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டார். வேகமாக பக்கத்தை திருப்பி ஒரு பாராவில் இருந்து மற்றொரு பாரா வரையில் தமது கடினமான நகத்தால் கோடு கிழித்து, இது நாளைய பாடம் என்று சொன்னார். மேஜை மீதிருந்த பாட புத்தகத்தை இளவரசி குனிந்து பார்த்தாள். ஒரு வினாடி பொறு, இது உனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று அந்த கிழவர் திடீரென்று சொல்லி பெண் கையெழுத்தால் விலாசமிடப்பட்ட ஒரு கடிதத்தை மேசைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பையில் இருந்து மேசை மீது வீசினார். அந்த கடிதத்தை பார்த்ததும் இளவரசியின் முகத்தில் சில சிவப்பு புள்ளிகள் தோன்றின. உடனே அக்கடிதத்தை எடுத்து அதன் மீது தலை குனிந்தார். ஹெலாய்ஸ், அதாவது அவருக்கு பிடிக்காத ஒரு நாவலில் உள்ள ஜூலி ஹெலாய்ஸ் என்ற கதாபாத்திரத்தை கேலியாக குறிப்பிடுகிறார். இடமிருந்தா என்று கேலி புன்னகையோடு இளவரசர் கேட்டார். அவர் சிரித்தபோது இன்னமும் உறுதியாக இருந்த அவருடைய மஞ்சள் பற்கள் வெளியே தெரிந்தன. ஹாம், ஜூலியிடமிருந்துதான் என்று இளவரசி ஒரு பயந்த பார்வையோடும் பயந்த குறுநகையோடும் பதிலளித்தாள். இன்னும் 2 கடிதங்களை அனுமதிப்பேன், ஆனால் 3வது கடிதத்தை நான் வாசிப்பேன் என்று இளவரசர் கண்டிப்பாய் கூறினார். நீ ரொம்ப அபத்தங்களை எழுதுகிறாய் என்று நான் நினைக்கிறேன். 3வது கடிதத்தை நான் வாசிப்பேன். நீங்கள் வேண்டுமானால் இதை வாசிங்கள் அப்பா என்று இளவரசி இன்னும் அதிகமாய் நாணங்கொண்டு கடிதத்தை நீட்டினாள். 3வது என்று சொன்னேன், நான் 3வதை கண்டிப்பாக படிப்பேன் என்று இளவரசர் துடுக்காக கூவி கடிதத்தை தள்ளிவிட்டு முழங்கைகளை மேசை மீது வைத்துக்கொண்டு க்ஷேத்திர கணித இலக்கங்கள் கொண்ட பாட புத்தகத்தை தம் பக்கத்தில் இழுத்தார். தனது குமாரி பக்கத்தில் நெருக்கமாக குனிந்து அந்த புத்தகத்தை அவர் பார்த்து அவள் உட்கார்ந்திருந்த நாற்காலியின் முதுகில் ஒரு கையை வைத்துக்கொண்டு, நல்லதுமா என்று அவர் ஆரம்பித்தார்.
தான் வெகுகாலமாக தெரிந்து கொண்டிருந்த கிழவயதானாலும் புகையிலையை உபயோகிப்பதனாலும் ஏற்படக்கூடிய அருவருப்பான வாசனை தன்னை சூழ்ந்து கொண்டதாக அவள் உணர்ந்தாள். இப்பொழுது இந்த முக்கோணங்கள் சமமானவை. தயவு செய்து நன்றாக கவனி, இதை ஏபிசி கோணம் என்றார். தனக்கு சமீபமாக மினுமினுத்த அவளுடைய தந்தையின் கண்களை இளவரசி பீதியோடு நோக்கினாள். அவளுடைய முகத்தில் சிவந்த சின்னங்கள் வருவதும் போவதுமாய் இருந்தன. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்பது தெளிவாக தோன்றியது. தன் தந்தை மேலே சொல்லப்போகும் விளக்கங்களை அவை எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் சரி, அவற்றை அறிய முடியாமல் தனது பீதி செய்துவிடுமோ என்று அவள் பயந்தாள். அது வாத்தியாரின் குற்றமாயிருந்தாலும் சரி அல்லது மாணவியின் குற்றமாயிருந்தாலும் சரி, இதே மாதிரி காரியம் தினம் நடந்து கொண்டிருந்தது. இளவரசியின் கண்கள் இருண்டன. அவள் எதையும் பார்க்கவோ கேட்கவோ முடியவில்லை. ஆனால் அவளுடைய கண்டிப்பான தகப்பனாரின் சுருங்கிய முகம் அவளுக்கு பக்கத்தில் இருப்பதையும் அவர் மூச்சு விடுவதையும் அவர் வாசனையையும் அறியக்கூடிய பிரக்ஞை மட்டும் அவளுக்கு இருந்தது. எப்படி வேகமாக அதை விட்டு தப்பி தன் அறைக்கு போய் அமைதியாக அந்த கணக்கை செய்யலாம் என்பதை பற்றியே அவளால் நினைக்க முடிந்தது. பின்னால் இருந்த அந்த கிழவர் தாம் உட்கார்ந்திருந்த நாற்காலியை முன்னும் பின்னுமாக சப்தத்தோடு இழுத்து தாம் முரட்டுத்தனமாக மாறிவிடக் கூடாதே என்று தம்மை கட்டுப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அநேகமாக அவர் முரட்டுத்தனமாய் மாறி அவளை கண்டிப்பதும் சில சமயங்களில் கணக்கு புத்தகத்தை தூக்கி எறிவதுமாய் இருப்பார். இளவரசி தவறாக கணக்கு போட்டாள். எப்பேற்பட்ட முட்டாள் நீ என்று புத்தகத்தை தள்ளி வேகமாய் முகத்தை திருப்பி இளவரசர் கூச்சலிட்டார். ஆனால் உடனே எழுந்து மேலும் கீழுமாக நடந்து தமது குமாரியின் தலையை லேசாக தடவிவிட்டு மீண்டும் கீழே அமர்ந்தார். தமது நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு விளக்க ஆரம்பித்தார். இது புரோஜனமில்லை இளவரசி, இது எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று இளவரசி மேரி மறுநாள் பாடத்தோடு கணக்கு புத்தகத்தை மூடி எடுத்துக்கொண்டு புறப்படும்போது அவர் சொன்னார், கணிதங்கள் ரொம்பவும் முக்கியமானவை. நமது சீமாட்டிகள் முட்டாள்களாய் இருப்பதைப் போல நீயும் இருக்க கூடாது. அவற்றில் பழக்கம் கொண்டால்தான் நீ அவைகளை விரும்புவாய் என்று சொல்லி அவளது கன்னத்தில் தட்டி கொடுத்தார். உனது மண்டையில் உள்ள அபத்தங்களை எல்லாம் அவை விரட்டிவிடும். அவள் போவதற்கு திரும்பினாள். ஆனால் சைகையால் அவளை நிறுத்தி அந்த உயர்ந்த எழுத்து மேஜையில் இருந்த ஒரு புது புத்தகத்தை எடுத்தார். ரகசியங்களுக்கு திறவுகோல் என்று ஒரு வகையான புத்தகம் இதோ உன்னுடைய ஹெலாய்ஸ் உனக்காக அனுப்பியிருக்கிறாள். மத சம்பந்தமானது. ஒருவருடைய நம்பிக்கைகளில் நான் குறுக்கிடுவதில்லை. நான் அதை படித்து பார்த்தேன். எடுத்துக்கொள். சரி, இப்பொழுது நீ போ என்றார். அவளுடைய தோள்களில் அவர் தட்டி கொடுத்து அவள் வெளியேறிய பின்பு அவரே கதவை சாத்திக் கொண்டார். அவளுடைய சீக்கான சாதாரண முக விலாசத்தை அந்த தோற்றம் இன்னும் அதிகம் மட்டமாக்கியது. அவளுடைய எழுதும் மேஜை முன்பு அவள் உட்கார்ந்தாள். அந்த மேஜை மீது சிறு படங்கள் இருந்தன. புத்தகங்களும் காகிதங்களும் இறைந்து கிடந்தன. அவளின் தந்தை எவ்வளவுக்கு எவ்வளோ லட்சணமாய் வைத்திருப்பாரோ அவ்வளவுக்கு அவளோ அவலட்சணமாய் இளவரசி வைத்திருப்பாள். கணக்கு புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு அவளுக்கு வந்த கடிதத்தை ஆவலோடு பிரித்தாள். அந்த கடிதம் குழந்தை பருவத்திலிருந்து அவளுடைய மிகுந்த அன்பு தோழியாக இருந்து வருபவளிடம் இருந்து வந்த கடிதம் அது. அவள்தான் ராஸ்டோ வீட்டில் நடந்த பெயர் தின விருந்தில் காணப்பட்ட அதே ஜூலி கராகின் ஆகும். ஜூலி பிரெஞ்சு மொழியில் எழுதியிருந்தாள். அன்பும் அருமையுமான தோழியே, பிரிவு என்பது எவ்வளவு பயங்கரமாய் எவ்வளவு பீதி உள்ளதாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்வில் பாதியும் என்னுடைய மகிழ்ச்சியில் பாதியும் உன்னோடு கலந்து நிற்கிறதென்று நான் எனக்குள்ளே சொல்லி கொண்டிருந்த போதிலும் நமது இருதயங்கள் அவிழ்க்க முடியாத தலைகளால் பிணைக்கப்பட்டிருப்பதால் நமக்கிடையில் உள்ள தூரம் நம்மை பிரித்து வைத்திருந்தது போதிலும்
என்னுடைய இருதயம் இந்த விதியின் செய்கைக்கு விரோதமாக புரட்சி செய்கிறது. என்னை சுற்றிலும் இன்பங்களும் வேடிக்கைகளும் இருந்தபோதிலும் நாம் பிரிந்தது முதல் எனது இருதயத்தில் இருந்து வரும் ஒரு குறிப்பிட்ட அந்தரங்கமான துக்கத்தை மட்டும் என்னால் வெல்ல முடியவில்லை. உன்னுடைய பெரிய படிப்பு அறையில், அந்த நீல வர்ண சோஃபாவில், அந்த அந்தரங்க சோஃபாவில் சென்ற வேநீர் காலத்தில் கூடியிருந்ததைப் போல ஏன் இருக்கக்கூடாது? 3 மாதங்களுக்கு முன்னால் உன்னுடைய பார்வையிலிருந்து நான் பெற்ற புதிய தார்மீக பலத்தை இப்பொழுது நான் ஏன் பெறக்கூடாது? மிகுந்த அமைதியும் சாந்தமும் ஊடுருவி பார்க்கும் தன்மையும் கொண்ட அந்த பார்வையில் எப்பொழுதுமே எனக்கு மிகுந்த பிரியமுண்டு. இதை எழுதும்போது என் முன்னால் அதை பார்ப்பதைப் போல எனக்கு தோன்றுகிறது. இவ்வளவு தூரம் வாசித்த பின்பு இளவரசி மேரி பெருமூச்சு விட்டு தனது வலப்பக்கம் நின்ற நிலைக்கண்ணாடியில் உற்று பார்த்தாள். ஒரு பலவீனமான ஒயிலற்ற உருவத்தையும் மெலிந்த முகத்தையும் அது பிரதிபலித்தது. எப்பொழுதுமே சோகமாய் உள்ள அவளது கண்கள் கண்ணாடியில் உள்ள அவளுடைய பிரதிபிம்பத்தில் குறிப்பான மோசமான தன்மையை காட்டின. அவள் என்னை முகஸ்துதி செய்கிறாள் என்று இளவரசி நினைத்து அதை விட்டு திரும்பி வாசிக்க ஆரம்பித்தாள். ஆனால் ஜூலி அவளுடைய தோழியை முகஸ்துதி செய்யவில்லை. இளவரசியின் கண்கள் பெரியவைகளாக, ஆழ்ந்த சிந்தனை உள்ளவைகளாக, பிரகாசம் உள்ளவைகளாக, ரொம்ப அழகானவைகளாக இருந்தன. அழகான முகத்திற்குள் கவர்ச்சியை விட அதிகமான கவர்ச்சியை அவளுடைய சாதாரண முகத்திற்கு அநேகமாக அந்த கண்கள் கொடுப்பதுண்டு. ஆனால் அவளுடைய சொந்த கண்களின் அந்த அழகிய தோற்றத்தை தன்னை பற்றி அவள் நினைக்காமல் இருக்கும்போது அவை காட்டும் தோற்றத்தை அவள் ஒருபொழுதும் பார்த்ததில்லை. ஒவ்வொருவருக்கும் உள்ள வழக்கப்படி அவள் கண்ணாடியை பார்த்ததும் அவளுடைய முகம் ஒரு பலவந்தமான இயற்கைக்கு விரோதமான தோற்றத்தை மேற்கொண்டு விடுகிறது. அவள் மேலும் வாசிக்க ஆரம்பித்தாள். மாஸ்கோ பூராவும் யுத்தத்தை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை. எனது சகோதரர்களில் ஒருவர் ஏற்கனவே வெளிநாடு போய்விட்டார். மற்றொருவர் காப்பாளர் படையில் இருக்கிறார். அந்த படை எல்லைப்புறத்திற்கு புறப்பட்டு போகிறது. நமது அருமை சக்கரவர்த்தி பீட்டர்ஸ்பர்க்கை விட்டு புறப்பட்டு விட்டார். அவர் தமது விலைமதிப்பற்ற சமூகத்தை யுத்த களத்தில் காட்டப்போவதாக நினைக்கப்படுகிறது. நமக்கு எல்லாம் வல்ல அந்த கடவுள் கருணை கூர்ந்து கொடுத்திருக்கிற சக்கரவர்த்தியான அந்த தேவதை ஐரோப்பாவில் சமாதானத்தை நாசமாக்கி வரும் அந்த கார்சிகன் பூதத்தை முறியடிக்கும்படி கடவுள் அருள் புரிவாராக. எனது சகோதரர்களை விட எனது நெஞ்சிற்கு நெருங்கிய தொடர்புள்ள ஒருவரையும் இந்த யுத்தம் என்னிடமிருந்து பிடுங்கிக் கொண்டது. இளைஞரான நிக்காலஸ் ராஸ்டோவையே குறிப்பிடுகிறேன். அவருடைய உற்சாகமான அவர் அமைதியாய் இருக்க இடங்கொடுக்கவில்லை. அதனால் சர்வ கலாசாலையை விட்டு இராணுவத்தில் சேர்ந்து விட்டார். மிகுந்த இளைஞராய் இருந்த போதிலும் அவர் இராணுவத்தில் போய் சேர்ந்தது எனக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறது என்பதை எனது அன்புள்ள மேரி உன்னிடம் சொல்லுகிறேன். சென்ற வேநீர் காலத்தில் இந்த வாலிபரை பற்றி உன்னிடம் பேசியிருக்கிறேன். அவர் மிகுந்த பெருந்தன்மை கொண்டவர். இந்த காலத்தில் 20 வயதான கிழவர்களிடம் காண கிடைக்காத உண்மையான இளமை அவரிடம் நிறைந்து நிற்கிறது. முக்கியமாக கொஞ்சமும் ஒளிவு மறைவில்லாத பெரிய இருதயம் படைத்தவர். அவர் பரிசுத்தமும் கவிதை மனப்பான்மையும் கொண்டிருந்தபடியால் அவருடன் எனக்கிருந்த தொடர்புகள் அவை தற்காலிகமாக இருந்தபோதிலும் மிகுந்த கஷ்டம் அடைந்து என்னுடைய ஏழை இருதயத்திற்கு அவை இனி சுகம் கொடுப்பவைகளிலிருந்து ஒன்றாய் அமைந்தன. எங்களுடைய பிரிவை பற்றியும் அச்சமயம் நாங்கள் பேசியவைகளை பற்றியும் ஒரு நாள் உனக்கு சொல்வேன். அவை இன்னும் என் மனதில் அப்படியே நிற்கின்றன. எனது தோழியே, இந்த வருத்துகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் அறிந்து கொள்ளாத நீ சந்தோஷமாக இருக்கிறாய். நீ பாக்கியசாலி. ஏனென்றால் இன்பத்தை விட துன்பமே பலமானதாய் இருக்கும். எனக்கு நண்பராய் இருப்பதை தவிர
அதற்கு அதிகமாக வேறு எவ்விதத்திலும் இருக்க முடியாதபடி கோமகன் நிக்காலஸ் ரொம்பவும் இளைஞர் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்றாலும் இந்த இனிமையான நட்பும் கவித்துவமும் பரிசுத்தமான நெருங்கிய உறவுமே எனது இருதயத்திற்கு மிகவும் தேவையானவையாக இருக்கின்றன. இதை பற்றி இவ்வளவு போதும். மாஸ்கோ முழுவதும் அரட்டை அடித்து வரும் முக்கியமான செய்தி கோமகன் பேஜிகாவின் மரணமும் அவர்களுடைய வாரிசுமே ஆகும். ஆச்சரியம், 3 இளவரசிகளுக்கு கிடைத்தது ரொம்ப சொற்பம். இளவரசர் வாசாலிக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. திருவாளர் பியருக்கு தான் எல்லா சொத்துக்களும் கிடைத்தன. அவர் சட்டபூர்வமான புத்திரர் என்பதும் அங்கீகாரமாகிவிட்டது. ஆகவே ரஷ்யாவிலேயே சிறந்த சொத்துக்களை கொண்ட கோமகன் பேஜிகாவ் ஆக அவர் இப்பொழுது இருக்கிறார். இளவரசர் வாசாலி இந்த விஷயத்தில் ரொம்ப அருவருக்கத்தக்க விதமாக நடந்து கொண்டதாக வதந்தி உலாவுகிறது. அவர் கௌரவம் குலைந்து பீட்டர்ஸ்பர்க்கிற்கு திரும்பிவிட்டார். இந்த உயில்கள், வாரிசுகள் ஆகிய இந்த விஷயங்களை பற்றி எனக்கு புரிகிறது வெகு சொற்பம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும். அதாவது திருவாளர் பியர் என்ற பெயரில் நாமெல்லாம் அறிந்து வந்த இந்த வாலிபர் இப்பொழுது கோமகன் பேஜுகாவாக மாறி ரஷ்யாவில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக வந்துவிட்டார். நமக்குள்ளே பேசிக்கொள்வது என்றால் அவர் ஒரு அப்பாவி தினுசான மனிதர் என்றே எனக்கு எப்பொழுதுமே தோன்றுகிறது. ஆனால் அவர் கோமகனாக ஆன பிறகு திருமணமாக வேண்டிய குமாரிகளில் அம்மாக்களும் அந்த வாலிப சீமாட்டிகளும் அவரிடம் பேசும் துணியிலும் நடக்கும் நடத்தைகளிலும் மாறுதல் கொண்டதை கண்டு எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. கடந்த 2 வருஷங்களாக எனக்கு கணவன்மார்களை தேடுவதில் பலர் குஷிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாஸ்கோவில் உள்ள திருமண முடிச்சு போடுகிற கூட்டம் என்னை எதிர்கால கோமகன் பேஜுகாவா என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கல்யாண செய்தி. சிறிது காலத்திற்கு முன்னால் ரொம்ப ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற வாக்குறுதியோடு உன் திருமண திட்டத்தை பற்றி அந்த சகலருக்கும் மாமியான அண்ணா மிக்காலாவனா என்னிடம் ஒன்று கூறினாள். இளவரசர் வாசாலியின் குமாரரான அனாட்டோல் என்பவர் இருக்கிறாரே, அவரை பற்றியதுதான். ஒரு மேன்மையான பணக்கார பெண்ணுக்கு அவரை திருமணம் செய்து வைத்து அவரை சீர்திருத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதை பற்றி நீ என்ன நினைப்பாய் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு இதை தெரிவிக்க வேண்டியது எனது கடமை என்று நான் கருதுகிறேன். அவர் மிகுந்த அழகானவர் என்றும் ஒரு தருதலை என்று சொல்லப்படுகிறது. அவரை பற்றி இவ்வளவுதான் என்னால் அறிய முடிந்தது. போதும் இந்த அரட்டை. இந்த கடிதத்தின் 2வது பக்கம் முடிந்துவிட்டது. அப்ராக்சின்ஸ் குடும்பத்தாரோடு விருந்து உண்ண போவதற்கு அம்மா இதோ என்னை அழைக்கிறாள். உனக்கு அனுப்பியுள்ள இந்த வேதாந்த புத்தகத்தை படித்துப்பார். இங்கே அப்புத்தகம் மிகுந்த பிரபலமாக இருக்கிறது. பலவீனமான மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத பல கஷ்டமான விஷயங்கள் அதில் இருந்தாலும் ஆத்மாவை அமைதி கொள்ள செய்து உயர்த்துவதற்கு அது ஒரு அபூர்வமான புத்தகமாக இருக்கிறது. வணக்கம். என்னுடைய மரியாதைகளை உன்னுடைய தகப்பனார் திருவாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை குமாரி பௌரியானுக்கும் கொடுப்பாயாக. உன்னை நேசிப்பது போலவே ஆலிங்கனம் செய்து கொள்கிறேன். ஜூலி. பின் குறிப்பு: உனது சகோதரரை பற்றியும் அவரது ரம்மியமான மனைவியை பற்றியும் எனக்கு எழுது. இளவரசி புன்னகையோடு சிறிது நேரம் யோசித்து கொண்டிருந்தாள். அவளுடைய பிரகாசமான கண்கள் ஒளிர்விட்டன. அதனால் அவளுடைய முகம் முற்றிலும் மாறியது. பிறகு அவள் திடீரென்று எழுந்து உறுதியான நடையோடு மேஜை அருகில் சென்றாள். அவள் ஒரு காகிதத்தை எடுத்தாள். அதன் மீது அவள் கை வேகமாக ஓடியது. இதுதான் அவள் எழுதியது. அவளும் பிரெஞ்சு மொழியில் எழுதினாள். அன்பும் அருமையுமான தோழியே, உன்னுடைய 13ஆம் தேதி கடிதம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்படியானால் என்னை இன்னமும் நீ நேசிக்கிறாய் அல்லவா? என் கற்பனை ஜூலியே, பிரிவு என்பது துன்பமானது என்று நீ வெகுவாய் பேசியிருக்கிறாய். ஆனால் அதன் வழக்கமான பலன் உன்னை தாக்கியதாக தெரியவில்லை.
நமது பிரிவை பற்றி நீ வருந்துகிறாய். நானும் வருந்துவது என்றால் உனக்கு பிரியமான எல்லாமே எனக்கும் பிடித்ததுதான். நம்மை ஆறுதல் செய்வதற்கு மதம் என்பது இல்லாவிட்டால் நமது வாழ்க்கையே மிகவும் துக்கமாய் போயிருக்கும். அந்த வாலிபர் மீது நீ கொண்டுள்ள அன்பிற்காக நான் கண்டிப்பேன் என்று நீ ஏன் நினைக்கிறாய்? அம்மாதிரி விஷயங்களில் என்னை தான் நான் கண்டிப்பாக்கி கொள்ளுவேன். அந்த மாதிரி உணர்ச்சிகள் மற்றவர்களிடம் இருப்பதை நான் புரிய முயற்சி பண்ணுவேன். ஆனால் அவற்றை ஆதரிப்பது அல்லது கண்டுபிடிப்பதோ என்னால் முடியாது. எனக்கு ஒன்றுதான் தோன்றுகிறது. அதாவது அந்த கிறிஸ்துவ அன்பு இருக்கிறதே, அடுத்த வீட்டுக்காரரை நேசி, விரோதியை நேசி என்பவைகள். அவை ஒரு வாலிபனின் அழகிய கண்கள், ஒரு கற்பனையும் காதலும் கொண்ட உன்னை போன்ற இளம் மங்கையிடம் தோற்றுவிக்கக்கூடிய உணர்ச்சியை விட மிக சிலாக்கியமானவை, இனிமையானவை, உயர்ந்தவை என்றே எனக்கு தோன்றுகிறது. கோமகன் பேஜுகாவின் மரணத்தை பற்றிய செய்தி உன் கடிதம் கிடைக்கும் முன்பே இங்கு தெரிந்துவிட்டது. அதை கேட்டு என் தந்தை மிகுந்த வருத்தம் அடைந்தார். உன்னதமான மகா பெரிய நூற்றாண்டின் பிரதிநிதிகளில் தங்கி நின்ற இருவரில் ஒருவர் போய்விட்டதாகவும் அடுத்த முறை தம்முடையதுதான் என்றும் அவர் சொல்லுகிறார். அந்த முறை கூடியவரை தாமதமாகவே தம்மிடம் வரும்படி தாம் பார்த்து கொள்ளப் போவதாக அவர் சொல்லுகிறார். அந்த பயங்கர அதிர்ஷ்டத்திலிருந்து கடவுள் நம்மை காப்பாராக. பியரை பற்றி நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. அவரை குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும். அவர் ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவர் என்று எப்பொழுதுமே எனக்கு தோன்றுவது உண்டு. மனிதர்களும் அந்த குணத்தையே நான் உயர்வாக மதிக்கிறேன். அவர் வாரிசு விஷயத்தில் இளவரசர் வாசாயிலி நடந்து கொண்டது இருவருக்கும் மிக்க துக்ககரமானது. என் அன்பு தோழி, நமது தெய்வீக இரட்சகர் சொல்லிய வார்த்தைகள். ஊசியின் காது வழியாக ஒரு ஒட்டகம் நுழைவது ஒருவேளை சுலபமாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பணக்காரன் தேவனின் ராஜ்யத்திற்குள் நுழைவது சாத்தியமல்ல. எவ்வளவு பயங்கரமான உண்மைகளாய் இருக்கின்றன. இளவரசர் வாசாயிலிக்காக நான் இறங்குகிறேன். இன்னும் அதிகமாக பெயருக்காக நான் வருந்துகிறேன். இவ்வளவு இளமையில் இவ்வளவு ஏராளமான சொத்துக்களுக்கு அதிபதியான அவர் என்னென்ன சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக வேண்டியிருக்குமோ. இந்த உலகில் நான் அதிகமாக விரும்புவது எது என்று என்னை கேட்டால், மிக மிக எளிமையான பிச்சைக்காரியை விட எளியவளாய் இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவேன். மாஸ்கோவில் மிகுந்த பிரபலமாய் விளங்கிய அந்த புத்தகத்தை எனக்கு நீ அனுப்பியதற்காக அருமை தோழி 1000 வந்தனங்கள். அதில் பல விஷயங்கள் இருப்பதோடு பலவீனமான மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் இருப்பதாய் நீ சொல்லுகிறாய். புரியாத விஷயங்களை படிப்பது அதனால் பலன் ஏற்படாததோடு காலத்தை வீணாக்குவதுமாகும் என்றே எனக்கு தோன்றுகிறது. வேதாந்த ரகசிய புத்தகங்களை படித்து தங்கள் மனதை குழப்பிக்கொள்வதற்கு சிலருக்கு இருக்கும் ஆர்வத்தை பற்றி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவை அவர்களின் சந்தேகங்களை கிளப்பிவிட்டு அவர்களின் மனோராஜ்யத்திற்கு இடமளித்து விஷயங்களை மிகைப்படுத்தும் வழியில் மனதை திருப்புகிறது. எளிய முறையை விரும்பும் கிறிஸ்துவ தத்துவத்திற்கு இது மிகவும் முரண்பட்டதாகும். நாம் சுவேஷங்களையும் ஸ்ரீமுகங்களையும் படிப்போமாக. அவைகளில் என்ன ரகசியங்கள் இருக்கின்றன என்பதை நாம் துளைத்து பார்க்க வேண்டியதில்லை. ஏனெனில் பரிதாபமான பாவிகளாகிய நாம் எப்படி கடவுளின் பயங்கரமான பரிசுத்தமான ரகசியங்களை அறிய முடியும்? இந்த பூத உடலில் நாம் இருக்கிற வரையில் கடவுளுக்கும் நமக்கும் மத்தியில் துளைக்கப்பட முடியாத ஒரு திரையாக அது விளங்குகிறது. பூலோகத்தில் உள்ள நாம் நமது தேவ இரட்சகர் நமக்கு வழிகாட்டுவதற்காக விட்டு போயிருக்கும் பரிசுத்த விதிகளை அறிவதோடு நாம் நிறுத்தி கொள்வோமாக. அவற்றை அனுசரித்து அவற்றின்படி நடக்க நாம் முயற்சிப்போமாக.
நமது பலவீனமான மனித உள்ளத்தை தன் விருப்பம் போல அலையும்படி விடாமல் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் கடவுளை பிரீதி செய்கிறோம் என்பதை அறிவோமாக. அவரிடமிருந்து வராத ஞானத்தை அவர் நிராகரிக்கிறார். நம்மிடமிருந்து அவர் மறைந்து வைத்திருப்பவைகளை நாம் அறிந்து கொள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சிக்காமல் இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக அதை பற்றி நாம் அறிவதற்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் அவர் அருள் புரிவார். எனக்கு பார்க்கும் கணவரை பற்றி என் தகப்பனார் என்னிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் இளவரசர் வாசாலியிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அவர் சீக்கிரம் வருவார் என்று மட்டும் அவர் எனக்கு சொன்னார். எனது திருமணத்தை பற்றிய இந்த திட்டம் சம்பந்தமாக உனக்கு சொல்கிறேன். பிரியமுள்ள இனிய தோழியே, கல்யாணம் என்பது ஒரு தெய்வீக ஏற்பாடு என்றுமே அது அனுசரித்தே நாம் நடக்க வேண்டும் என்றும் நான் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கடவுள் எப்போதாவது ஒரு மனைவியாகவும் தாயாராகவும் கடமைகளை என் மீது சுமத்துவாரானால் அவற்றை விசுவாசத்தோடு நடத்தி வைக்க நான் முயற்சிப்பேன். கடவுள் யாரை எனக்கு கணவராக கொடுத்தாலும் அவரை பற்றிய எனது உணர்ச்சிகள் என்ன என்பதை ஆராய்ந்து நான் மனதை துன்பப்படுத்தி கொள்ளப் போவது இல்லை. எனது சகோதரரிடமிருந்து ஒரு கடிதம் வரப்பெற்றேன். அவர் சீக்கிரமாக தமது மனைவியோடு பால்ட் ஹால்ஸ்க்கு வரப்போவதாக சொல்கிறார். இந்த மகிழ்ச்சி குறுகியதாகவே இருக்கும். ஏனெனில் இந்த துக்கமான யுத்தத்தில் சேருவதற்காக அவர் எங்களை விட்டு மீண்டும் திரும்பி போவார். இந்த யுத்தத்தில் நாம் எப்படி ஈடுபட்டோம், எதற்காக ஈடுபட்டோம் என்பதை கடவுளே அறிவார். காரியங்களுக்கும் உலகத்திற்கும் எந்திரமாய் உள்ள நீ இருக்கிற இடத்தில் மட்டுமல்ல, கிராமாந்திரத்தின் விசேஷ தன்மை என்று பட்டணவாசிகளால் கருதப்படும் இயற்கையின் அமைதியான இடத்திலும் வயல்வெளிகளிலும் கூட யுத்தத்தை பற்றிய வதந்திகள் கேட்கப்படுகின்றன. வருத்தத்தோடு அவை உணரவும் படுகின்றன. என்னுடைய தந்தை இராணுவ பவனிகளை பற்றியும் எதிரி பவனிகளை பற்றியும் தவிர வேறு எதையும் பேசுவது இல்லை. அவற்றை பற்றி எனக்கு புரிவதும் இல்லை. நேற்று முன்தினம் கிராம வழியாக நான் நடந்து போன போது மனம் வெடிக்கக்கூடிய ஒரு காட்சியை கண்டேன். நமது மக்களிடமிருந்து இராணுவத்திற்கு சேர்க்கப்பட்ட ஆட்கள் புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தாயார்கள், மனைவிகள், குழந்தைகளுடைய நிலைமையையும் அவர்களுடைய தேம்பல்களையும் நீ பார்க்க வேண்டுமே. நமது இரட்சகரின் விதிகளை மனித சமூகம் மறந்துவிட்டதோ என்று தோன்றும்படியாக இருக்கின்றது. அவர் அன்பை உபதேசித்தார், பிறர் செய்யும் கெடுதிகளை மன்னிக்க சொன்னார். ஆனால் மனிதர்கள் ஒருவரை மற்றொருவர் கொல்லும் திறமைக்கு தான் உயர்ந்த மதிப்பு கொடுக்கிறார்கள். வணக்கம் அருமையும் அன்புமான தோழியே. நமது தேவ இரட்சகரும் தேவ மாதாவும் உன்னை தங்களுடைய பரிசுத்தமான பராகரமான பாதுகாப்பில் வைப்பாராக. இப்படிக்கு மேரி. நீ ஒரு கடிதம் அனுப்ப வேண்டுமா இளவரசியே? என்னுடையதை நான் ஏற்கனவே அனுப்பிவிட்டேன். பாவம், என்னுடைய தாயாருக்கு நான் எழுதியிருக்கிறேன் என்று புன்னகை கொண்ட குமாரி பௌரியான் வேகமாக தன்னுடைய இனிய மிருதுவான குரலில் சொன்னாள். இளவரசி மேரியின் கடினமான சோகமான உற்சாகமற்ற உலகத்தில் அதற்கு நேர் விரோதமான சுற்று உணர்ச்சியையும் கவலையின்மையும் சுய திருப்தியும் உல்லாசத்தையும் கொண்டிருந்தாள். இளவரசி, உன்னை எச்சரிக்கிறேன் என்று அவள் தனது குரலை தாழ்த்தி கொண்டு தன் குரலை கேட்பதில் திருப்தி அடைந்தவள் போல பேசினாள். மைக்கேல் ஐனாவிச்சை இளவரசர் கண்டித்து கொண்டிருக்கிறார். ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்றார். அன்புள்ள தோழி என்று இளவரசி மேரி ஆரம்பித்தாள். என்னுடைய தந்தை எந்த விதமான சுபாவத்தில் இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் எனக்கு கூற வேண்டாம் என்று உனக்கு சொல்லியிருக்கிறேன். அவரின் குணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய என் மனம் எப்பொழுதும் இடம் கொடுக்காது. அதை போலவே மற்றவர்கள் ஆராய்ச்சி செய்வதையும் என் மனம் சம்மதிக்காது. இளவரசி தனது